பின்லாண்டோட அதிபரான அலெக்சாண்டர் ஸ்டப் அவர் முனிச்சோட செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல பல விஷயங்கள் பேசிக்கிறாரு. அதுல மிக முக்கியமா உக்ரைனை பத்தி, அதுல ரொம்ப பர்டிகுலரான விஷயங்கள் மட்டும். அதாவது உக்ரைன்றவங்க யூரோப்பியன்ஸா மாறிட்டாங்க. அது நான் உக்ரைனியன்ஸுக்கு சொல்றேன், எந்த ஒரு அட்வைஸும் கொடுக்க விரும்பல. ஆனா நான் நினைக்கிறேன், நீங்க பாத்தீங்கன்னா வார ஜெயிச்சிருவீங்க. உக்ரைனியன்ஸ் கவலைப்படாது, நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா புட்டின் அவர்களோட ஸ்ட்ராட்டஜிங்கிறது மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, ஹி வாண்ட் உக்ரைன் டு பி ரஷ்யன்ஸா இருக்கணும் உக்ரைனியர்கள் அப்படிங்கிறது போல நினைச்சாங்க. ஆனா அதுக்கு மாற என்ன ஆயிருக்கு, உக்ரைனியன்ஸ் யூரோப்பியன்ஸா மாறிட்டாங்க. அதாவது இவர் என்ன கருப்பு வெள்ளையை சொல்றாரா இல்ல எப்படி என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும். உக்ரைனியன்ஸ் யூரோப்பியன்ஸா மாறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நேட்டோவே டெஸ்ட்ராய் ஆகணும்னு நினைச்சாருங்க. பின்லாண்டு ஸ்வீடன் நாங்களாம் பாத்தீங்கன்னா நேட்டோல இணைஞ்சிட்டோம், திரும்பி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிருக்கும். திரும்பி தோத்துருக்கிறாருல்ல அவரே ஃப்ரண்ட்ல, இந்த எல்லா ஃப்ரண்ட்லயும் அவர் தோத்துட்டு தாங்க இருக்காரு. அதனால புட்டின் பாத்தீங்கன்னா தோத்துட்டாரு இந்த போர்ல. அவங்க தோத்துட்டாங்க, உக்ரைன் ஜெயிச்சுட்டாங்க. உக்ரைனை பாத்தீங்கன்னா பிடிக்கணும்னு நினைச்சாங்க, முடியலல்ல, ரஷ்யானால முடியலல்ல. உக்ரைனியன்ஸ் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டப் அவர்கள் பாத்தீங்கன்னா தைரியமா பேசிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் நிறைய விஷயங்கள்ல ஆங்கர் திருப்பி கேட்கும் போதே நகைப்புக்குள்ளாகி இருக்கு பல இடங்கள்ல. அது நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். தொடர்ந்து ஸ்டப் அவர்களை ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி அவர் பேட்டி கொடுத்து சிக்கிக்கிறாரு அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் மெயினான விஷயத்துக்கு வரும். யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட எக்கனாமி மெல்டவுன் ஆகுது. அதாவது இதெல்லாம் இப்ப இல்லைங்க, 2014 டிசம்பர் 17 இருந்து நான் உங்களுக்கு ஒரு சைட்ல அட்டாச் பண்றேன், அந்த சிலது மட்டும் சொல்றேன், நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். 2014 இருந்து ரஷ்யாவோட எக்கனாமி போச்சு. ரஷ்யா எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆகுறது தெரியுது 2022ல. அடுத்தது ரொம்ப மோசமான ஒரு விளைவு, சாகஸ், பேராபத்து விளைவு பாத்தீங்கன்னா நடக்க இருக்குன்னு 1990 விட மோசமா நடக்க இருக்குன்னு 2022ல. ரஷ்யன் எக்கனாமி அப்படி பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ், அப்படி எட்ஜில் நிக்குது. இந்த மாடர்ன் டிப்ளமசில இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுறது ரஷ்யா தான் அப்படிங்கிறதோட டைட்டில்லாம் பாத்தீங்கன்னா 2014 இருந்து, அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்து இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா திருப்பி புட்டின் அவர்கள் பாத்தீங்கன்னா வார் எக்கனாமிங்கிறது ஒரு பாம்பு, டைம் பாம்பு, எந்த நேரத்திலையும் வெடிக்கலாம். மிக பெருமளவுல போர் நட்டம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆயிட்டு இருக்கு. அதோட கடன்கள் சுமை பாத்தீங்கன்னா போர் கடன்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதுல இருக்கலையே உலகத்திலேயே அதிகமா டெப்ட்டுங்கிறது அமெரிக்காக்கு. அதுவே தைரியமா இருக்கும்போது இவங்களுக்கு கடன் இருந்தா என்ன, இல்ல என்ன இருந்தா என்ன, ஏன்னா ஃபுல்லா அல்ல குறையாம ஆயில் இருக்கு. அவங்க கூட போர் செஞ்சு மத்த இடத்துல பிடிக்க வேண்டியதா இருக்கு. இருக்கிற மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாலே நாங்க ஜாலியா வாழ்ந்து போமே அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு இருக்காங்க. சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 2025ல கூட பாத்தீங்கன்னா இது போல செய்திகள் நீங்க அதை பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆனா இப்ப வரைக்கும் அது நடந்தான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதோட மிக பெரும் கேள்விதான். ரஷ்யா சஸ்டெயின் ஆயிருக்காங்க. இந்த அயன் பிளாங்கெட்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா எப்பவும் தோத்ததா இல்ல, யாராலையும் ஜெயிக்கவும் முடியல அப்படிங்கிறதா அதுல இருக்கக்கூடிய விஷயம். எக்கனாமிக்கல் டிஃபீட் தான் ரஷ்யாவுக்கு வேணும். ஏன்னா ஒரு நாடு கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, ராணுவ ரீதியா போய் மோத முடியாது. மோதினாங்க அப்படின்னா அது அணு ஆயுத போரா மாறும். ஸோ அப்ப அந்த நாட்டை வழி கொண்டு வரணும்னா எக்கனாமிக்கலி கொலாப்ஸ் ஆகணும். தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்தை பாத்தீங்கன்னா கவிழ்க்கணும், ஒரு நாடை நாளா பிரிக்கணும். அதுக்கப்புறம் அங்க ஒரு அரசாங்கங்களை, பப்பெட் அரசாங்கங்களை உட்கார வைக்கணும். இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை கலைக்கணும், இல்ல புடுங்கிட்டு போயிடணும். இதுதான் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அணு ஆயுத நாடுகள் கிட்ட போர் செய்யுது. இப்ப அதே தான் பாத்தீங்கன்னா நம்ம நாடுகளுக்கும் ட்ரை பண்றாங்க. நம்ம நாட்டுக்கும் ட்ரை பண்ண எல்லா நாடுகளுக்கும் அணு ஆயுத போர் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னா அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடை பிரிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா இது. இப்போ பாகிஸ்தான்ல அணு ஆயுதம் வச்சிருக்காங்க. அந்த நாட்டு கூட போருக்கு போனாங்கன்னா அணு ஆயுத போர் வந்துடும். அணு ஆயுத போர் வரக்கூடாதுன்னா நாட்டை பிரிக்கணும். டிஃபால்ட் இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சாலும் அவங்களோட பெனிஃபிட்டுக்கு பண்ண வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதுல. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. இந்த நாடு நல்லா இருக்கணும், ஸ்திரத்தன்மையா இருக்கணும், வல்லரசா இருக்கணும். நல்ல அரசா இருந்தா போதும், வல்லரசு ஆகுறது ரெண்டாவது விஷயம். வாழ்ந்தா போதும், நிம்மதியா வாழ்ந்தா போதும். அதுக்கு வழி விடுவாங்களான்னா அணு ஆயுதம் வேணும், அதுக்கு ஒற்றுமை வேணும் அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஒற்றுமை ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களால சீர்குலைக்க முடியல. ஆனா அந்த ஒற்றுமை யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கா? இத்தனை பேச்சு பேசுறாங்களே, அந்த யூரோப்பியன் யூனியனுக்குள்ள இருக்கானா? அதுதான் மிக பெரும் கேள்வி. டைட்டிலே பாத்தீங்கன்னா மெஸ்ஸி பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே தெரியும்.
ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மோசமா நடந்திருக்கு யூரோப்பியன் தலைவர்களுக்கு மத்தியில தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா சோறுங்கிறதுல கூட என்னப்பா ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கல. அதாவது 8 தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வரல, சாப்பாட்டுக்குல மீட்டிங்கே லேட் ஆயிருக்கு நிறைய பேர் அப்படிங்கிற செய்திகள். இந்த சாப்பாட்டு இந்த டைனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா வரல அப்படிங்கிறது போல மேற்கு மீடியாக்கள் தரப்பு செய்திகள். அதாவது இன்ஃபார்மலா ஒரு மீட்டிங் சொல்லிக்காம கழிக்காம வாங்க எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற இயூல சமிட்ல வந்து பாத்தீங்கன்னா கேதர் ஆயிருக்கிறாங்க. மொத்தம் 27 தலைவர்கள்ல 19 தலைவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிக்கிறாங்க. இதுவே அவங்களோட பிளவு. ஒற்றுமை இருக்கா இல்ல உடஞ்சு போச்சு. இப்ப அடுத்தது பத்திரிகையாளர்கிட்ட எங்க 19 நாடுகள் இருக்கிறீங்களே பேலன்ஸ் தான் வரல, பரவாயில்ல 8 நாடுகள் வரலையா பரவாயில்ல போய் தொலையுது, நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்டா நத்திங் அப்படிங்கிறது போல சர்க்காஸ்டிக்கா பதில் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது போல காண்டா இருக்கிறாங்க இவங்க பேர் என்ன மீடியாக்கள்லாம். என்னங்க அப்ப சொல்றாங்க கேட்ட நத்திங் சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிறது போல. சரி ஸ்பெயின் அயர்லாந்து ஏங்க வரலன்னு கேட்டா எங்களை இன்வைட்டே பண்ணல அப்படிங்கிறதுல அவங்க தரப்புல. சரி இட்டாலி கிட்ட போய் ஏங்க அவங்களை இன்வைட் பண்ணல அப்படின்னா ஏன்னா ஜார்ஜியா மெலோனி அவர்கள் அவங்க தரப்புல இருந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மீட்டிங்க. அவங்களே அந்த மீட்டிங்க்கு லேட்டு, அந்த இட்டாலியே வந்து பாத்தீங்கன்னா லேட்டா வந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த ஈவெண்டோட முடிவுல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்தாங்க அப்படின்னு செய்திகள். அதுவும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லேட், ரொம்ப ரொம்ப லேட்டா வந்திருக்காங்க. யாருன்னா மெலோனி அவர்கள், மெர்ச் அவர்கள், மேக்ரான் அவர்கள். இந்த 3 யூரோப்பியன் யூனியன்ல பெருந்தலைகள். யூகே வந்து இல்ல வெளியே போயிட்டாங்க, பிரெக்சிட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருந்தலைகள்னே இவங்க 3 பேர். அதுக்கடுத்து போலாண்டி ஒண்ணு சேர்த்துக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போதைக்கு பெருந்தலைகள் அப்படின்னா யூரோப்ல இந்த 3ங்க தான், இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி. இந்த 3ங்களே லேட்டு, ஒன்னா உட்காந்து சாப்பிட கூட மாட்டாங்க, பேசி கூட மாட்டாங்க, ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்குன்னா எப்படி, என்ன ஆயிப்போச்சு அப்படிங்கிற கேள்விகள். நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னது என்ன, அணு ஆயுதம். அணு ஆயுதம்ங்கிறது யாருக்கிட்ட இருக்கணும், நாட்டை பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது போல இருக்கும். இப்போ உள்ள யூரோப்பியன் யூனியனுக்குள்ள அணு ஆயுதம்ங்கிறது பிரான்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஏன்னா யூகே வந்து வெளியே போயிட்டாங்களே, பிரான்ஸ் கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கு. முன்னாடி யூகே இருந்தாங்க, அவங்க கிட்டே இருந்தது. இப்ப யூகே யூரோப்பியன் யூனியன் விட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இப்போ யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்குள்ள பிளவுகள் கண் கூட தெரியுது. இப்ப யூரோப்பியன் யூனியன் நாடுகள் பல நம்பர் ஆஃப் நாடுகளும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களாமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சீக்கிரட்டா. அது எப்படி ஸ்ட்ரிக்டா சீக்கிரட்டா இருக்கிற இன்ஃபர்மேஷன் இப்படி வெளியே வருது அப்படிங்கிறது தெரியல. அது மீடியாக்கள் தரப்பு வந்து எப்படி வர விடுவாங்க, இது போல விஷயங்களை பப்ளிஷ் ஆகிட்டு இருப்பாங்களா, பிரிண்ட் பண்றது ஸ்டாப் பண்ண அப்படிங்களா பண்ணிருப்பாங்க இல்லையா. வெளியே வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்களுக்காக விடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இதுல இருக்கு. ஏன்னா யூரோப்பியன் யூனியன் அணு ஆயுதத்தை தயாரிக்க போறாங்க, நாங்க வச்சுக்க போறோம், நாங்களும் அதிகப்படுத்த போறோம். என்ன சீனா தான் பண்ணுவாங்களா, ரஷ்யா தான் பண்ணுவீங்களா, ஏன் அமெரிக்கா நீ தான் சோதனை பண்ணுவியா, யூரோப்பியன் யூனியன் நாங்களும் சோதனை பண்றோம், நாங்களும் அதிகம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல யூரோப்பிய இறங்கிடுவாங்களான்ற அச்சங்கள். இதத்தான் மிரட்டல்களா பத்திரிகைகள் மூலம் சொல்றாங்களா அப்படின்ற கேள்விகள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டா இந்த யூரோப்பியன் யூனியன் அந்த ஸ்ட்ரக்சர்ல இல்ல, இண்டிபெண்டா ஒரு டிஃபென்சிவ் நியூக்ளியர் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணலாம், நம்மளே ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கலாம். என்ன ஏன் எதுக்கான காரணம்னா இதுக்கப்புறம் அமெரிக்காவை நம்ம நம்ப தகுந்த நண்பனா ஏத்துக்க முடியாது, ரிலையபிள் ஆலியே கிடையாது இதுக்கு மேல அமெரிக்கான்றது. அதனால இவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சில நாடுகள்லாம் கூடி குஸ்குன்னு சீக்கிரட்டா பேசிக்கிறாங்க, நெகோசியேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிலிட்டரி லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுவும் யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல, அதுலயும் பிளவு. அது என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப காஷியஸா சில யூரோப்பியன் யூனியன் நாடுகள் சில டீமா பிரிஞ்சு அந்த சில நாடுகள் சில நாடுகளுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது இது போல விஷயங்கள் இப்ப ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செர்பியா இவங்களும் உட்காந்து அணு ஆயுதம் கிரியேட் பண்ணிக்கலாமான்னு பேசினா ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். அப்புறம் இந்த நாட்டுல தலைங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியா ராஜாங்க ரீதியா ஆட்சி ஆடுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா பெருஞ்சிக்கலாயிரும். எப்படி செர்பியாவோட ஊக்கி அவர்களை தூக்கி எறின்றதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, அது போல அவங்களோட ஆட்சிக்கே வந்து பாத்தீங்கன்னா களங்கம் ஏற்பட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் ஏற்பட்டுரும். அதனால ரொம்ப சீக்கிரட்டா நம்பிக்கை ஒரு நாடு இப்ப ஹங்கேரிக்கு ஸ்லோவாக்கியா மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க மட்டும்தான் பேசிக்கிறாங்களாம், மத்தவங்க கிட்ட மூச்சு கூட விட மாட்டேறாங்களாம். அந்த மாதிரி அதாவது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, செர்பியான்னு. பட் ஆனா இது போல நாடுகள்லாம் வந்து பண்ணா கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க என்ன தெரியுமா நடக்கும், மிக பெரும் பிரச்சனையாகும். அதனால நேரோ ஃபார்மேட்ல பிட்வீன் கண்ட்ரீஸ்ல ஹை லெவல் மியூச்சுவல் ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது யூகே, பிரான்ஸ் இந்த பிராந்தியத்துல வந்து பண்ண 2 நாடுகள் கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு.
ஆல்ரெடி பிரான்ஸோட அதிபரான இமானுவேல் மேக்ரன் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம பிரான்ஸோட நியூக்ளியர் அம்பர்லாவை யூரோப்பியன் யூனியன் நாடுகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளும் அணு ஆயுதம் சொல்லி போக ஆரம்பிச்சிருவாங்களா? இத்தனை நாளா சீனா, நார்த் கொரியா, ஈரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் அணு ஆயுதத்தை உருவாக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா பல நாடுகள், எல்லா நாடுகள்கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கும் போது அது ரொம்ப சிக்கலாகும் அப்படிங்கிறத பலரும் ஒன்னா வச்சுக்கணும்னா எல்லாரும் வச்சுக்கோங்க, இல்லைன்னா எல்லாரும் டெலீட் பண்ணிருங்க, எல்லாரும் அதை அழிச்சிருங்க அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள். ஏன்னா அந்த நாடுகள்ல நீங்க இருக்குன்றதுக்காக நீங்க டேர்ம்ஸை டிக்டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அத இல்லாத நாடுகள்ல கேட்க முடியாதுல. இப்ப ஈரானுக்கு வந்து டேர்ம்ஸா அமெரிக்க தரப்பு தான் டிக்டேட் பண்றாங்க. அதை எப்படி ஈரான் கேட்பாங்க? அவங்க கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்றனால தானே அவங்க வந்து டிக்டேட் பண்றாங்க. இல்லைன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க சட்டச்சாதிக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா? அப்படிங்கிற பல கேள்விகள் அனலிஸ்ட் கிட்ட இருந்து இருக்கு. நியாயமாவும் இருக்கு. இது ஒரு கட்டத்துல எங்க போய் முடிய போதோ அப்படிங்கிறது போலே கேட்க தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ள என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க. இருந்தாலும் இது போல அணு ஆயுதம் இல்லைன்னா கூட அணு உலை இது போல விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதை பாதுகாப்பா வச்சுக்கிறது இத்தனை நாளா ஒரு அமைப்பு இன்டர்நேஷனல் ஐஏஏன்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிறாங்கன்னா ஐஏஏ வச்சிருந்தாங்க. ஈரானுக்கு எகைன்ஸ்டா சதி பண்ணிட்டாங்கன்னு ஈரான் இப்போ நாங்க இதுமே பேச மாட்டோம், பண்ணிக்க மாட்டோம், ஒட்டும் இல்ல உரம் இல்லன்னு கட் பண்ணி விட்டாங்க. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜியா உக்ரைனும் கையில எடுத்துக்கிறாங்க. அதாவது ஐஏஏ வந்து ரஷ்யாக்கு ஹெல்ப் பண்றாங்க. உக்ரைனோட எனர்ஜி சிஸ்டம், அதாவது யார் சொல்றாருன்னா உக்ரைனோட மீடியால டைரக்டர் ஆஃப் எனர்ஜி ப்ரோக்ராம் ருஸ்வாம் அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பேசும்போது பத்திரிகையாளர் தரப்புல இன்டர்வியூல பேசும்போது பேசுறாரு. உக்ரைனோட டைரக்டர் ஆஃப் எனர்ஜி ஐஏஏ நேரடியா ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ணிட்டு இருக்கிறாங்க, மானிட்டர் பண்றாங்க. ரஷ்யா நம்மளோட எனர்ஜி சிஸ்டம்லாம் சேட்டலைட் வழியாவும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி மூலயமா வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கு ஐஏஏ உதவுது. இப்போ அணு உலை இருக்கு, அணு உலையில இருந்து நம்ம கரண்ட்டை தயாரிக்கிறோம். இப்ப அந்த கரண்ட்டை தயாரிக்கும் போது அது எந்த வழியில அனுப்புறோம், எங்க அனுப்புறோம், எவ்வளவு அனுப்புறோம் அப்படிங்கிற விஷயங்கள் அது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கறதோட பாத்தீங்கன்னா அவர் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள். குற்றச்சாட்டுகள் வலுக்க வலுக்க ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும், ஐஏஏ இதுக்கப்புறம் வராது எப்ப எங்க நாட்டுக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. இதுல என்ன இருக்கு, போர் சூழல் நம்பகத்தன்மை இல்லை, அதனால அப்படி கட் பண்றாங்க தானே அப்படிங்கிற கேள்விகள் இருந்ததுன்னா, அணு உலை அப்படிங்கிறது இருக்குன்னா கரண்ட்டை ஜென்ரேட் பண்ணாங்கன்னா அணுக்கழிவு அப்படிங்கிறது வரும். அணுக்கழிவு அப்படிங்கிறது வந்துன்னா ஐஏஏன்னா எப்படி மெயின்டைன் பண்ற, எவ்வளவு வந்தது, எங்க வச்சிருக்க அப்படிங்கிறது மானிட்டர் பண்ணுவாங்க, உலகத்துக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இப்ப அவங்களே இல்ல அப்படின்னா எடு கொஞ்சம் குண்டுல போடு வீஸ் அப்படிங்கறது போல டர்ட்டி பாம்ஸ் உருவாக்கிட்டாங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சேனல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நார்மலா இருக்கக்கூடிய குண்டு, அந்த குண்டோட வெடிமருந்துல இந்த கழிவையும் சேர்த்து போட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்னா இந்த குண்டு எங்க போய் விழுகுதோ அந்த இடத்துல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் பரவுறதுனால கண்டாமினேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது அணு கதிர்வீச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைவாங்க. பெருமளவுல இல்லைன்னாலும் அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பல நபர்களும் பாதிப்படைவாங்க. இதெல்லாம் ரொம்ப வருஷ காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேதம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நாள் உயிர் வாழ மாட்டாங்க. விலங்குகள், தாவரங்கள், விவசாயம் பண்ணக்கூடிய பகுதிகள் எந்த இடத்துலயுமே வந்து பண்ணா மக்கள் வாழ தகுதியற்ற இடமா வந்து பண்ணா மாறிடும். இது போல சிக்கல்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதிகளில் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தடை, வராதிங்க எங்க நாட்டுக்குள்ள வராதிங்க அப்படிங்கிற சொல்லுவாங்களா? ஒருவேளை அது அப்படி நடந்துருச்சுன்னா ரஷ்யா இந்த அணு உலைகள் எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ இன்னுமே அக்ரெசிவா ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அட்டாக் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு, அப்படி இருக்கும்போது இது மேலும் மேலும் எஸ்கலேட் தானே ஆகும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அணு உலை, அணு ஆயுதம் அப்படி அப்படிங்கிறது போல போறாங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் வேர்ல்டு ஆர்டரே இல்ல, ரூல்ஸ் பேஸ்ட் ஆர்டரே இல்ல அப்படிங்கிறது போல பல நாட்டு தலைவர்களும் வந்துட்டாங்க அப்படின்னா ஒற்றுமை இல்லாம போயிடுச்சுன்னா எல்லாரும் இண்டிவிஜுவலா ராணுவம் அது இதுன்னு வந்துருச்சு அப்படின்னா குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது போல நம்ம சேனல்ல சொல்லிட்டு இருந்தோமே, அதோட தொடக்கம் தானே இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் சந்திக்க. பாய்.